ஸோ கைஸ் எல்லாருக்குமே வணக்கம். ஸோ எக்ஸ்பெரி மார்க்கெட் இப்போ அதெல்லாம் நிஃப்டி 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் மார்க்கெட் அடுத்தோட சப்போர்ட் லெவல் நான் நல்லா சொல்கிறேன், கவனிச்சுக்கோங்க. மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா 7831 சாரி 21 ஓகேவா. 21,831 தான் நம்மளுக்கு ஒரு அடுத்த சப்போர்ட், அதாவது ஸ்ட்ராங் சப்போர்ட்னு சொல்லலாம். இதோட மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் எப்படி இருக்கு? ஸோ ஆஸ் யூஸ்வலாக மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நீங்கள் வரைஞ்சிங்க அப்படின்னா மார்க்கெட் எதை நோக்கி போகுது, எவ்வளவு தூரம் போகலாம், அடுத்த டார்கெட் எங்க அப்படின்னு நீங்க தெரிஞ்சுச்சு பாருங்க. 21,831 அடுத்த சப்போர்ட். ஸோ மறக்காம ட்ரேட் பண்ற மாதிரினா கொஞ்சம் பார்த்து பொறுமையா ட்ரேட் பண்ணுங்க. நாளைக்கு எக்ஸ்பெரி மார்க்கெட். ஸோ அது இல்லாமல் மாசத்தோட கடைசி இது. ஸோ பொதுவாக மார்ச் மாதம் பிப்ரவரி மாதம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து டல்லாக தான் இருக்கும். நல்லா கொஞ்சம் பொறுமையாகவே போங்க, ஓகேவா. ஸோ மார்ச் மாதம் வரைக்குமே மார்க்கெட் நல்லா கீழே வரும். அப்படி மேலே போகுது அப்படின்னாவே மார்க்கெட் வந்து எவ்வளோ தூரம் போகலாம் அப்படின்னு சொல்கிறேன். மேபி இந்த கேப் அப்போ ஃபில் பண்ணுறதுக்காகவாச்சு போகலாம், ஓகேவா. ஸோ மார்க்கெட் நீங்கள் நல்ல மூவ்மெண்ட்டை நீங்கள் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். மார்க்கெட் இந்த இடத்துல பாருங்க, மார்க்கெட் என்ன பண்ணிருக்காங்கன்னா இறங்குறாங்க. இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், மார்க்கெட் வந்து இறங்குறாங்க, ஓகேங்களா. இறங்குறாங்க அப்படின்னா அடுத்த டார்கெட் வந்து இதை நோக்கி போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. 21,831 மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனா இது மட்டுமே சப்போர்ட் இல்லை. அடுத்த சப்போர்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வரைக்குமே இறங்கலாம். இன்னும் மார்க்கெட் வந்து கீழே இறங்குறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ பார்ப்போம் இன்னைக்கு இறங்குது அப்படின்ற விஷயத்த. ஓகே, ஸோ மறக்காம பொறுமையா பண்ணுங்க, ரொம்ப ரொம்ப பொறுமையா பண்ணுங்க, எதுவும் அவசரம் வேணாம், சரிங்களா. தேங்க்யூ கைஸ், சீ யூ சூன்.